முக்கிய செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் உள்ள யானை உருவம் குறித்து பகுஜன் சமாஜ் கட்சி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருந்த சூழ்நிலையில் அந்த பிரச்சனை தீர்ந்திருப்பதாக அறிய முடிகிறது. கொடிகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டிருப்பதை அந்தந்த கட்சிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. மிக முக்கிய செய்தியாக பார்க்கின்றோம். இது அடுத்து வரக்கூடிய விஜயினுடைய மாநாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடி விவகாரம் பிரச்சனை தீர்ந்திருக்கிறதாக தற்போதைய தகவல்களை பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள், கொடி விவகாரம் தொடர்பான கருத்துக்கள் என்ன? புதிதாக அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆரம்பத்திலேயே ஒரு சிக்கல் என்பது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த கட்சி கொடி விவகாரத்துல பகுஜன் சமாஜ் கட்சி தேர்தல் ஆணையத்தை நாடி இருந்த நிலையில பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தற்போது தேர்தல் ஆணையம் கைவிரித்திருக்கிறது. ஏனென்றால் தாவேக்காவுக்கு பச்சை கொடி காட்டக்கூடிய வகையில் தான் இந்த ஒரு பதில் என்பது பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கொடியில தங்கள் கொடியில் இருப்பது போலவே தங்களுடைய சின்னத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில யானை சின்னம் அமைந்திருக்கிறது என்பது தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சி தேர்தல் ஆணையத்துல முறையிட்டிருந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியில் யானை சின்னம் இடம்பெறுவதை தடுக்க வேண்டும் என்று இந்த கடிதம் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு பகுஜன் சமாஜ் கட்சி மூலமாக வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அரசியல் கட்சிகளை இதற்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளித்திருக்கக்கூடிய அந்த பதிலில் அரசியல் கட்சிகளினுடைய கொடிகளுக்கோ அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உருவங்களுக்கு ஒப்புதலோ அங்கீகாரமோ கொடுப்பது தேர்தல் ஆணையம் கிடையாது. சின்னம் தொடர்பாக மட்டும்தான் தேர்தல் ஆணையம் முடிவினை எடுக்கும். சின்னம் ஒரே சின்னத்தை 2-3 பேர் பயன்படுத்தினால் அது தொடர்பான முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் தான் தேர்தல் ஆணையம் இருக்கிறது. ஆனால் கொடிகளுக்கோ அதில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய உருவங்களுக்கோ தேர்தல் ஆணையத்திற்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது, தொடர்பும் கிடையாது என்பதை தற்போது தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சின்னங்கள் மற்றும் பெயர்கள் அதனை முறையற்ற ஒரு பயன்பாடு தடுப்பு சட்டம் என்பது தொடர்பாக ஒரு சட்டம் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது. அந்த சட்டத்தில் உட்பட்டுதான் அரசியல் கட்சிகள் அது போன்ற சின்னங்களையோ அது தொடர்பான பெயர்களையோ பயன்படுத்தினால் இந்த முறையற்ற பயன்பாடு சட்டத்தின் மூலமாக அது தொடர்பான கேள்வி எழுப்பவோ நடவடிக்கை எடுக்கவோ தேர்தல் ஆணையத்திற்கு 1950ஆம் ஆண்டு வகுக்கப்பட்ட சட்ட திட்டத்தின்படி அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இந்த கொடி விவகாரத்துல தேர்தல் ஆணையத்துக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. இதில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என்று தெரிவித்திருக்கிறது. அதே சமயத்துல கொடிகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருப்பதை அந்தந்த அரசியல் கட்சிகள் தான் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தேர்தல் ஆணையம் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பதில அவர்களுக்கான ஒரு ஹிண்டையும் சேர்த்து கொடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த கொடிகள் வரன்முறை சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்திற்கு உட்பட்டு வேண்டுமானால் இந்த அரசியல் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி முறையிட்டு நீதிமன்றத்தை நாடுவதற்கான ஒரு அறிவுரை என்பது தற்போது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பகுஜன் சமாஜ் கட்சிக்கு வழங்கியிருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையம் தற்போது கைவிரித்திருக்கக்கூடிய இதே சூழல்ல விரைவில் பகுஜன் சமாஜ் கட்சி உயர்நீதிமன்றத்தையோ அல்லது உச்ச நீதிமன்றத்தையோ நாடி இந்த யானை சின்னம் தொடர்பான ஒரு முறையீட்டை அவர்கள் முன்வைப்பார்கள் என்று தெரிய வருகிறது. எனவே இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியில் யானை சின்னம் இடம்பெறுவதை தடுக்க வலியுறுத்தி கடிதம் எழுதிய பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அளித்திருக்கின்ற பதிலில் கொடி சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்தை நாட வேண்டாம், அதற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, அது தொடர்பான எந்தவித முடிவையும் தேர்தல் ஆணையம் எடுக்காது. இது தொடர்பாக கொடிகள் வரன்முறை சட்டத்தின்படி நீதிமன்றத்தை நாடினால் அதற்கான ஒரு உரிய தீர்வு என்பது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைத்தான் தங்களுடைய கடிதத்தின் மூலமாக தேர்தல் ஆணையம் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு குறிப்பிட்டிருக்கிறது. கோபால், உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சிவா.